Hi, this is Varu Thoughts. Welcome back to my channel. இன்னைக்கு நான் ஒரு content வீடியோல வந்திருக்கேன். இந்த content யாரை பத்தினது அப்படினா the greatest scientist the world fascinating-ஆ டிவைட் பண்ண ஒரு சயின்டிஸ்ட பத்தி தான் பார்க்க போறோம். He had a great mind. நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து நம்ம இவரோட இன்வென்ஷன்ஸ் தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். which means நம்ம எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், வயர்லெஸ் சார்ஜர் எதுவா இருந்தாலுமே இவர் கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். மேக்ஸिमम நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் எவ்வளவோ இருக்கு இவரை பத்தி சொல்றதுக்கு. இவரோட ஸ்டோரி எல்லாம் சொல்லணும் அப்படினா the tale of mystery கூட சொல்லலாம். மிஸ்டரி இன்டெலிஜென்ஸ் நிறைய சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். தி கிரேட்டஸ்ட் நிக்கோலா டெஸ்லா. இந்த வீடியோவில் நம்ம டெஸ்லா பற்றி பார்க்க போகிறதில்ல, அவரோட ஒரு தியரி பற்றி தான் பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் த 369 தியரி. ஏன் நிக்கோலா டெஸ்லா இந்த 369ங்கிற நம்பர் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருந்தாருன்னு பார்த்துடலாம். அவர் ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு நமக்கு. 369 இந்த நம்பர்ஸோட மகத்துவம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த யூனிவர்ஸோட கீ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் ஹியூமன்ஸால் உருவாக்கப்படலை, ஹியூமன்ஸால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் வாட், நம்ம டிஸ்கவர் தான் அதை பண்ணியிருக்கோம், அதை கண்டுபிடிச்சி நம்ம எடுத்திருக்கோம், நம்ம அதை க்ரியேட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி எப்படி வந்துச்சுங்கிற ஆரிஜினே இல்லாத நிறைய விஷயத்தில் மேத்தமெட்டிக்ஸும் ஒன்று. ஸோ த நம்பர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த வே டு கம்யூனிகேட் த யூனிவர்ஸ்ன்னு சொல்லி அவரோட தியரி வந்து சொல்லுது. இப்போ நம்பர்ஸ்னு பார்த்தோம்னா வி ஹேவ் ஆல் நம்பர்ஸ் 0லேருந்து 9 வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் இப்போது 1 + 1 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தேன்னா அதோட சம் வந்து என்ன இருக்குன்னா எனக்கு 2 இருக்கும். த ஆன்சர் 2ஓட 2 + 2 என்ன இருக்கும், எனக்கு 4 இருக்கும். அண்ட் 4 + 4 என்ன இருக்கும், கண்டிப்பாக எனக்கு 8 இருக்கும். 8 + 8 16 இருக்கும். பட் அந்த 16 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 1 + 6 ஆகும். அதை ஆட் பண்ணுறப்போ நமக்கு 7 வரும். இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 4 8 7 5 1 இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்த நம்பர்ஸே வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த பேட்டர்னில் நம்மளால் 369 இந்த 3 நம்பர்ஸையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ ஹி பிலீவ்ஸ் these 3 numbers, அதாவது 369 have some special powers. ஓகே, இப்போ நம்ம 369 மட்டும் செப்பரேட்டாக எடுத்தோம்னாலும் 3 + 3ஓட சம் வந்து 6 அண்ட் 6 + 6ஓட சம் வந்து என்ன வரும், 12 வந்துடும். அண்ட் 1 + 2ஓட சம் வந்து என்ன வந்துடும், 3 வந்துடும். ஸோ 3636ன்னு சொல்லிட்டு அதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். பை திஸ் தியரி 3 and 6 ஆர் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். இந்த எல்லா நம்பர்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா 9 மட்டும் ரிப்பீட்டே ஆகாது. எதை சம் பண்ணாலும் நமக்கு 9 மட்டும் வரவே வராது. ஸோ 9 இஸ் அ ஹையஸ்ட் இண்டிபெண்டன்ட் நம்பர். இந்த நம்பர் எதுலையுமே ஆட் பண்ணால் வராது. 3636 மட்டும் தான் ரிப்பீட் ஆகிட்டே வருமே தவிர நமக்கு 9 வரவே வராது. ஆனால் சம் ஆஃப் 333னா 9 வந்துடும். 9 வந்து எதுலையுமே வந்து நம்மளால் ஆட் பண்ணி கொண்டு வரவே முடியாது. பை த தியரி ஆஃப் டெஸ்லா. ஸோ டெஸ்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 369 இந்த 3 நம்பர்ஸுமே இந்த வேர்ல்டோட 3 டைமென்ஷன்ஸுமே கண்ட்ரோல் பண்ணுற நம்பர்ஸ்னு சொல்கிறாரு. இந்த காம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸான 3யும் 6ம் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன் அண்ட் யங்னு சொல்கிறாங்க. என்னென்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய இமேஜஸில், நான் உங்களுக்கு அந்த இமேஜ் கூட அட்டாச் பண்ணுறேன். இப்படி ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ் தான் அது. த ஒன்லி நம்பர் 9 இஸ் த ஹையஸ்ட் என்டைட்டி டு கண்ட்ரோல் த வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் அவருடைய தியரி. இது மாதிரியான உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோலாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டைட்டிலை நான் வந்து பேசுகிறேன். See you in the next video. Bye.